வணக்கம் மக்களே. ஸோ இன்னைக்கு தரமான சம்பவம் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, எனக்கு ஒரு சின்ன டவுட்டுங்க. என்ன அப்படின்னா, தாய்மை பெருசா தாரம் பெருசா அப்படின்றது எனக்கு ரொம்ப நாளா ஒரு டவுட்டுங்க. ஸோ என்னுடைய வாழ்க்கையில நடந்த ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம், இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி நடந்த ஒரு சுவாரஸ்யமான விஷயம், அந்த சுவாரஸ்யமான விஷயத்துக்கு அப்புறமா யார் ஜெயிச்சாங்க இல்ல யாரு பெருசு அப்படின்ற ஒரு முடிவுக்கு நான் வந்தேன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த விஷயத்த ஃபர்ஸ்ட் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்றேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, என்னுடைய ரெண்டாவது பையனுக்கு 6 மாசம் முடிய போகுது. அதனால நாங்க என்ன பண்ணோம் அப்படின்னா சரி போய் சாப்பாடு ஊட்டலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவுக்கு ஒரு டே ஃபிக்ஸ் பண்ணோம். இந்த டேல போய் நம்ம போய் சாப்பாடு ஊட்டி வரலாம் குழந்தைக்கு அப்படின்னு. ஸோ அப்ப என் ஒய்ஃப் சொல்ற அப்படி பையனை கையில கட்டி பிடிச்சிக்கிட்டு சொல்ற அப்படி என்னன்னு, அச்சோ தங்க மயில், இப்போ உங்களுக்கு 6 மாசம் ஆயிடுச்சு, பெரிய பையன் ஆயிட்டீங்க, நீங்க இப்போ 6 மாசம் ஆயிட்டதுனால நம்ம சாப்பாடு ஊட்டினதுக்கு அப்புறமா நீங்க தனிச்சியா நீங்க நிலைமையா சாப்பிட ஆரம்பிச்சிருவீங்க. அப்ப அம்மா மடியில உங்களால பால் குடிக்க முடியாது இல்லையா, ஐயோ எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடி பார்த்தாலே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ஃபீலிங்கா என் ஒய்ஃப் சொல்லிட்டு இருக்கா அப்படி குழந்தைகிட்ட. என் குழந்தையும் பார்த்துட்டு திட்டிக்கிட்டே இருக்காங்க. ஸோ அப்போ என்னன்னா, தாய்மை அப்படின்ற அந்த உன்னதமான உணர்வு அப்படிங்கிறது என்னன்றது எனக்கு அப்பதாங்க புரிஞ்சது. ஒரு ஒரு தாய் தன்னுடைய குழந்தைய கட்டி அணைச்சு மாரோட பால் கொடுக்குற அந்த தருணத்தை அந்த தாய் இன்னொரு 1 வருஷமோ 2 வருஷமோ தான் உனக்கு பால் கொடுக்க முடியும், அதுக்கப்புறம் 2 வருஷம் கழிச்சு நீ பெருசாயிருவ, ஒரு 3 வருஷம் கழிச்சு நீ பெருசாயிருவ, அப்ப நீ பால் குடிக்க மாட்ட அப்படின்னு ஆகும்போது அந்த தாய் அந்த உணர்வை எப்படி மிஸ் பண்றாங்க பாத்தீங்களா. சோ அந்த ஒரு இன்சிடென்ட்க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா, என்னதான் என் தாய் எனக்கு அப்படிதான் பால் ஊட்டி வளர்த்திருப்பாங்க, பட் எனக்கு அதெல்லாம் ஞாபகம் இல்லை. ஆனா கண்ணு மணி என் ஒய்ஃப் பண்றதை பார்க்கும்போது அப்பா அப்படின்னு இருக்கு. நம்மளோட குளம் செழிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் நம்மளோட தலைமுறைகள் தவிர்க்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் பாத்தீங்கன்னா, நமக்காக நம்மளோட குழந்தைய 10 மாசம் வயிற்றுல சுமந்து எடுத்து பத்திரமா பார்த்து அதுக்கப்புறம் வருஷ கணக்குல அவங்களுக்காகவே வாழ்ந்து 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 நம்மளுக்காக ஒரு பெரிய அவங்களோட லைஃப்ல ஒரு பெரிய ஸ்பேஸ ஒதுக்கி வச்சிருக்காங்க இல்லைங்களா. என்னைக்குமே என்னை பொறுத்த வரைக்கும் தாரம் தாங்க பெருசு. தாரத்துக்கான மரியாதையை கண்டிப்பா கொடுத்தே ஆகணும். பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட கருத்து என்னங்கிறது கண்டிப்பா கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ.